இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷனில் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கிளர்க்குக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். IBBS registration.ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 1/8/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து 21/8/2026. க்ளோஷர் ஆஃப் எடிட்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 21/8/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் வந்து 5/9/2026. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து 1/8/2026லேருந்து 21/8/2026 வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன், அதனால் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். தென் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். பேசிக் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், தென் ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு தென் பேமெண்ட் ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். மிடில் நேம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பண்ண உடனே இந்த உங்களுடைய நேம் வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். உங்களுடைய நேமை இப்போவாது நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். தென் மொபைல் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். தென் மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஐ கன்ஃபார்ம் தட் மொபைல் நம்பர் இஸ் பிலாங் டு செல்ஃப் ஆர் பேரண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுடையதா அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸோடதான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். தென் உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் தான் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துக்கணும். அதே மாதிரி மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். OTP கொடுத்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஃபில்அப் பண்ண முடியும். தென் இதில் தெரிகிற செக்யூரிட்டி கூட டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நேஷ்னல் பேங்க்கில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ மொபைல் நம்பருக்கு நேராக வெரிஃபை OTPன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடிக்கு நேராக சென்ட் OTPன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயிலுக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டி செக்யூரிட்டி கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தென் சென்ட் OTPங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறீங்கனாலும் உங்களுடைய கேப்சா கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தென் சென்ட் OTPன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTPயை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை OTPன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக எடுத்த கிளியர்ட் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோகிராஃப் தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 × 230 பிக்சல்ஸில் இருக்கணும். சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி பிட்வீன் 20 KB 50 KB இருக்கணும். அதே மாதிரி கேட்ஸ் அல்லது டார்க் கிளாஸஸ் எதுவுமே போட்டுட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண முடியாது. இவங்க
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் கேப்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளிக் ஹியர் டு ஸ்கேன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். QR கோடு மூலமாக கூட நம்மளுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை மொபைல் மூலமாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென்னால் நம்ம சைன் பண்ணி நம்மளுடைய சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 140 × 60 பிக்சல்ஸில் இருக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே இருக்கணும். 20 இப்போது நாட் மோர் தென் 20 KB. 20 KBயை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ண முடியாது. அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் வந்து கேபிட்டல் இருக்கக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். இதில் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட்னு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்கேன்டு இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். கேப்சர் ஃபோட்டோன்னு யூஸிங் வெப் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வெப்கேம் வழியாக நம்மளுடைய லைவ் கேப்சர்ஸ் இமேஜஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் தெரியல டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சைனை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க நம்மளுடைய சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் தெரிகிற டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கேட்டகரி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஆர் யூ பர்சன் வித் பெஞ்சுமா டிசபிலிட்டி 40% ஆஃப் அபோவான்னு கேட்டிருக்காங்க. PWPDயாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைப் ஆஃப் டிசபிலிட்டி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப் டைப் ஆஃப் டிசபிலிட்டி ஐடி அண்ட் அதர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப் டைப் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டியை பற்றி நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PWPD கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு காம்பல்சரி டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். suffering from the cerebral palsy or your writing speed is affected. நீங்கள் cerebral palsyயால் அஃபெக்ட் பண்ணப்பட்டு உங்களோட ரைட்டிங் ஸ்பீட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். அதே மாதிரி ரைட்டிங் ஹேண்ட் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஸ்க்ரைப் வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. ஆர் யூ எலிஜிபிள் டு யூஸ் த சர்வீஸ் ஆஃப் ஸ்க்ரைப்னு கேட்டிருக்காங்க. ஸ்க்ரைப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ டிசபிலிட்டியை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் தென் அதோட காம்பல்சரி டைம் எல்லாத்தையுமே பற்றி நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரிலீஜியன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்தோன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போலாம் நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டில் அல்லது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போலனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். டிசபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பீரியட் ஆஃப் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் ரிலீஃப் ஃப்ரம் த டிஃபென்ஸ் சர்வீஸ், இப்போ டிஃபென்ஸ் சர்வீஸ்லேருந்து எப்போ ரிலீஃப் ஆனீங்களோ அந்த டேட்டை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ் சர்வீஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். relaxations under widow, divorced women judicially separated from their husbands and who are not remarriedனு கேட்டிருக்காங்க. விடோ அல்லது டைவர்ஸ்ட் உமனாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CWE CRP அப்பியர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ அப்பியர்ட் ஃபார் த கிளர்க்ஸ் கேட் ஏலியஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிளர்க் பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள்
கொடுத்துக்கலாம். இப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ரண்டிஷிப் கேட்டிருக்காங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அல்லது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது பிஎஃப்எஸ்ஐ செக்டாரில் அப்ரண்டிஷிப் வந்து நீங்கள் ட்ரைனிங் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ட்ரைனிங் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி ட்ரைனிங் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பேங்க்கில் நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ அந்த பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த டைம் ஆஃப் பீரியட் ஆஃப் அப்ரண்டிஷிப் ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்ட் டேட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ரண்டிஷிப்போட பப்ளிக் செக்டார்ஸ் எஸ்பிஐ பிஎஃப்எஸ் செக்டாரோட ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இப்போ நாப்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நாட்ஸ் அல்லது நாப்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ஐடி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளையிங் ஸ்டேட் யூடி எக்ஸாம் சென்டர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கோட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். தென் லோக்கல் லாங்குவேஜஸும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து ரீட் பண்ண, ரைட் பண்ண, ஸ்பீக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணியிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் தமிழில் லோக்கல் லாங்குவேஜஸாக படித்ததற்கான எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். And that I will be required to undergo the local language proficiency test after main exam அல்லது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வைப்பாங்க, அதுக்கான டிக்ளரேஷன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்டிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், விழுப்புரம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினருக்கான ப்ரெஃபரன்ஸ் 1 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரெஃபரன்ஸ் 2 கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் ப்ரெஃபரன்ஸ் 1 கேட்டிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த சிட்டியில் தான் நமக்கு வந்து மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் 1 and 2 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இது எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக நம்ம எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். அந்த ஐடி ப்ரூஃபை எதை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா ஆதார் கார்டு, ஆதார் கார்டு வித் ஃபோட்டோகிராஃப், பேன் கார்டு, பாஸ்போர்ட், பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் கார்டு வித் ஃபோட்டோகிராஃப், பேங்க் பாஸ்புக்ஸ், அதுக்கப்புறம் ஐடி கார்டு இஷ்யூட் பை த ரெகனைஸ்டு காலேஜ், ஐடி கார்டு இஷ்யூ பை த ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி, எம்ப்ளாய் ஐடி, பார் கவுன்சில் ஐடி கார்டு வித் ஃபோட்டோகிராஃப். இதில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். இது எக்ஸாமினேஷன்ஸோட கண்டிப்பாக இந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, தென் பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அது நம்ம டைப் பண்ணிக்கலாம். டூ யூ ஹாவ் த ட்வின் சிஸ்டரா பிரதரான்னு கேட்டிருக்காங்க. இருந்தோன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ்ஸாக இருந்துச்சோ அப்படின்னா நம்மளுடைய ஜெண்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, தென் மதர் நேம் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஃபாதர் அண்ட் மதர் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் 1 and 2ல் நம்மளுடைய டோர் நேம் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ். உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் சேமாக
இருந்துச்சுன்னா இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடும். இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தென் அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்சிங், இப்போ கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து ஜிஎஸ்டி இன்வாய்சிங்கில் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் அட்ரஸில் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். தென் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ஸை ஃபஸ்ட் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நீங்கள் 10th வந்து எந்த போர்டில் முடிச்சிங்களோ அந்த போர்டை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் டேஷன் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பாசிங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டேட்டில் நீங்கள் 10th பாஸ் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நம்ம யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டிகிரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த இயரை நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தா கூட அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். நம்ம ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் என்னங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸாக கம்ப்யூட்டர் லாங்குவேஜான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டிப்ளமோ இன் பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸாக கம்ப்யூட்டர் லாங்குவேஜான்னு கேட்டிருக்காங்க. அல்லது டிகிரி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸாக கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டடிட் இன் ஹை ஸ்கூல், காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட்டில் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அஸ் அ சப்ஜெக்ட்ஸ், ஐடி அஸ் அ சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங்கில் இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ரெசென்ட்டில் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த எம்ப்ளாயர், நம்மளுடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் டெசினேஷன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் ப்ரெசென்ட்டில் ஒர்க்கிங்கில் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரீசன் ஆஃப் லீவிங் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெசென்ட்டில் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ரீசன் ஆஃப் லீவிங் வந்து நீங்கள் எழுத வேண்டிய தேவை இருக்காது. அதே மாதிரி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ டிசைரஸ் ஆஃப் டேக்கிங் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கண்டக்டட் இன் ஆன்லைன் மோட். என்னென்ன கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபெண்ட் ஆஃப் அ சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடிக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கோர்ஸ் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். Whether any prosecution, detentions, fine, conviction, sentence against has you been awarded by the any court of line offense. ஏதாவது குற்றங்களில் ஈடுபட்டுருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இது இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் நோன் கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் நோன் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் தமிழ் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, அதை ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த பேங்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூசிஓ பேங்க்,
யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ரிஃபரன்ஸ் படி எந்த பேங்க் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை வந்து ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பேங்க் இன் ஆர்டர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த பேங்க்கில் நீங்கள் வேக்கன்சி அதிகமாக இருக்குது உங்களுடைய வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எந்த பேங்க் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ அந்த பேங்கை வந்து ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேங்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கன்சிடர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த பேங்க் செலக்ட் பண்ணுறீங்களோ அது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ இந்த பேங்க் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த பேங்கை நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை நீங்கள் செகண்ட் ஒன்னாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா இது மேலே லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன்ஸாக செலக்ட் ஆகிடும். எல்லா பேங்கையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஆர்டர் வைஸ் மாதிரி கூட நீங்கள் மாற்றி இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பேங்க்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவாக நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உடைய ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்க டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் டேட்டாஸ் ஆல்ரெடி என்டர் வில் பி பெர்மிட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டேட்டாஸில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அதனால் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு தென் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது எரர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்து நீங்கள் கொடுத்துருக்க எரர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொசீட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறது டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதும் பேமெண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குங்கிற ஆப்ஷன்ஸ் இதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனல் கன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸாக நமக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ், எஸ்எஸ்சி, எஸ்எஸ்எல்சி, 10th ஸ்டாண்டர்ட் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு கனெக்ட் த டிஜிலாக்கர் டு ஃபெச் மை டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்க. டிஜிலாக்கர் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். டிஜிலாக்கர் ஆப்லேருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 KB - 50 KB இருக்கணும். ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 240 × 240 பிக்சல்ஸில் இருக்கணும். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 KB 100 KB இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 800 × 400 பிக்சல்ஸில் இருக்கணும். ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸில் அவங்க கொடுத்துருக்க இந்த பேசேஜஸை கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுத கொடுக்காது, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் நீங்கள் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா பேஜ் சைஸ் வந்து A4 சைஸில் இருக்கணும். PDF ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நாட் எக்ஸீடிங் 500 KB விட தாண்டி இருக்கக்கூடாது. 500 KBக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த PDF ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோடட் ஆகும். இப்போ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸும் அதே மாதிரி தான் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். 10th மார்க் ஷீட்டே அதே மாதிரி PDF ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்க டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கூட டைப் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம்.
டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பிஃபோர் மேக்கிங் பேமெண்ட் கைண்ட்லி ரிவ்யூ யுவர் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பை கிளிக்கிங் அப்ளிகேஷன் பிரிண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். தென் இதை பிரிண்ட் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேமெண்ட் கேட்வேவை வந்து ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வே ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் டூ யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா பேமெண்ட் கேட்வே நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், யூபிஐ வேலட் மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு நம்பர், எக்ஸ்பிரேஷன் டேட், தென் செக்யூரிட்டி கோட், கார்டோட ஹோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு பேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா டெபிட் கார்டோட நேம், கார்டு நம்பர், அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் டே, செக்யூரிட்டி கோட் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பேங்க் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு பேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ கியூஆர் கோட் மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா கியூஆர் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப் மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஆப் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு பேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும்.